ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lancar Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambudur. Bookings call 7717273747. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியாவின் வளர்ச்சிக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 4.60 லட்சம் கோடி கடன் வழங்க உலக வங்கி சம்மதம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியா உலக வங்கி குழுமம் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில், தனியார் துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம். தனியார் மூலதனத்தை பயன்படுத்தி பொது நிதியை அதிகரிப்பது, நாடு முழுதும் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, உலக வங்கியின் உலகளாவிய அனுபவத்தின் வாயிலாக வளர்ச்சி திட்டங்களை மேம்படுத்துவதில் இது கவனம் செலுத்துகிறது. நாட்டின் வளர்ச்சிக்கான இதுபோன்ற ஒப்பந்தங்கள் வெறும் நிதியை மட்டுமல்லாமல் அறிவு பரிமாற்றம், தொழில்நுட்ப உதவியையும் மையப்படுத்தி இருக்க வேண்டும். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக்கும் அரசின் லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளது என நிர்மலா கூறியுள்ளார். புதிய வரத்து அதிகரிப்பு மற்றும் தேவை குறைவால் ஈரோட்டில் மஞ்சள் 1 குவிண்டாலுக்கு 2900 ரூபாய் வரை விலை குறைந்துள்ளது. மஞ்சள் குவிண்டால் 23இல் 17,900 ரூபாயை எட்டிய நிலையில் 15,000 ரூபாய்க்குள் குறைந்து விலை சரிந்துள்ளது. வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதி, உள்நாட்டு தேவை உயரும் போதும் புதிய மஞ்சள் தரமாக வரத்தானால் இருப்பு வைக்க வியாபாரிகள் வாங்கும் போது விலை உயரும் வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தையொட்டிய சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டார பகுதிகளில் அதிக அளவில் மிளகாய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஆர்எஸ்மங்கலம் மிளகாய் சந்தையில் குண்டு மிளகாய் புதிய வற்றல் 10 கிலோ மூட்டை 3000 முதல் 3300 ரூபாய் வரை விற்பனையானது. மொத்தமாக 100 கிலோ குண்டு மிளகாய் வற்றல் மட்டுமே விற்பனைக்கு வந்திருந்ததால் விலை உயர்ந்து குவிண்டால் 33,000ற்கு விற்பனையானது. குண்டு மிளகாய் பழைய வற்றல் கடந்த வாரம் குவிண்டால் 10,000ற்கு விற்கப்பட்ட நிலையில் வரத்து குறைவால் குவிண்டாலுக்கு 7,000 உயர்ந்து 17,000ற்கு விற்பனையானது.